தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து வழி நடத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்றுக்கிறேன். இந்த நாளுக்கான ஒரு தியான பகுதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டத்தில் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா, அவர் உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, தவளைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த தவளைகள் என்ன செய்யுது அப்படின்னா, இதெல்லாம் வயசான தவளைகள்லாம் கூட்டமாக உட்காந்து ஒரு ஆலோசனை அங்கே நடக்குது. என்ன ஆலோசனை அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்மளால் நேராக நடக்கவே முடியல, நம்ம காலம் இப்படியே முடிஞ்சு போயிடுச்சு, இனி நம்ம தலைமுறையினி மாற்றுறது ரொம்ப கஷ்டம், அதனால் இனி வரக்கூடிய தலைமுறைகளையாவது அவங்க நல்ல முறையாக நடந்து நல்ல வழியில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை அங்கே நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஆலோசனை முடிச்சுட்டு இதையை நிறைவேற்றுறதுக்காக அந்த வருங்கால அந்த வருங்கால வாழக்கூடிய அந்த குட்டி தவளைகளெல்லாம் கூப்பிட்டு இந்த யோசனை நிறைவேற்றுறதுக்காக ஐடியா கொடுக்குறாங்க. நாங்களாம் இப்படியே வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு, இனி நாங்கள் எங்கள் நடைகளை மாற்ற முடியாது, அதனால் நீங்கள் இன்னும் சின்ன வயசாக இருக்கிறீங்க, இந்த சின்ன வயசுலேருந்தே நீங்கள் உங்கள் நடைகளையும் உங்களுடைய அதாவது பழக்க வழக்கங்களையும் என்ன செய்யுங்க, மாற்றிக்கிங்க. மாற்றி நல்ல நடக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நம்ம வம்சத்துக்கே அது பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடியா கொடுத்தாச்சு. ஐடியா கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு குட்டி தவளை கேட்டுச்சான், நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், நாங்களும் அதை கேட்டு நடக்கிறோம், ஆனால் நாங்கள் அதை கேட்டு நடக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் அதை செஞ்சு காட்டுறதுக்கு யார் இருக்கிறா? முதல்ல நாங்கள் எப்படியெல்லாம் நடக்கணுன்ட்டு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதன்படி முதல்ல நீங்கள் ஒரு முறை எங்களுக்கு அதை செஞ்சு காட்டிட்டீங்கன்னா அதே போல் நாங்களும் என்ன பண்ணுவோம், அந்த வழியை கடைப்பிடிச்சி பழகிக்குவோம். அதனால் முதல்ல நீங்கள் அதை செஞ்சு காட்டுங்க, அதுக்கு பின்னாடி நாங்களும் அதே மாதிரி நாங்கள் அதை கடைப்பிடிச்சிக்கிறோம், அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவளைகள் கேட்கும்போது, இனி இந்த காலம் போன கடைசியில் அதுக்கு போய் இதுகளுக்கு நாங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும்னு நடந்து காட்ட முடியுமா? தவளைகள் குதிச்சு தானே போகும், அது எப்படி நடந்து போக முடியுமா? அதனால் எந்திரிச்சு நடந்து காட்ட முடியுமா? இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அங்கே பிரச்சனை ஓடிட்டுருக்குது. இதை இவர் எதுக்காக கட்டுறாருனா, இன்றைக்கி இந்த தவளைகளுடைய குணம் தான் நிறைய மனுஷங்களுக்குள்ள பிரிவினைகளாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை சொல்லும்போது இந்த ஏடாகுடமாக பேசக்கூடிய அந்த குணம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் இப்படித்தான், நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுன்ட்டு நீங்கள் எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க, அதன்படி நாங்கள் நடக்கிறோம். மொத்தத்தில் நீங்களே அந்த வயசானவங்க சொல்லும்போது உங்கள் வயசில் நீங்களே எப்படி இல்லை, ஒழுக்கமாக இல்லை, நீங்கள் எங்களுக்கு புத்தி சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க, அதன்படி நாங்களும் வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேலிங்கண்டலமாக பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ நம்மளும் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இது தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே முடிவு சமீபமாயிருச்சுன்னு வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி வசனம் நம்மளுக்கு எச்சரிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் எப்படி படிக்கிற கேளுங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். கேட்டிங்களா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணுமா? அப்போது புத்தி தெளிவில்லை அப்படிங்கும்போது நம்ம நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வசனம் இன்னும் கூட ஒரு வசனம் சொல்லும், அதாவது கேட்கக்கூடிய நல்ல காரியங்களை நம்ம எடுத்துக்கணுமா. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. புத்தி உள்ளவன் என்ன பண்ணுவான், கற்பனைகளை கடைப்பிடிக்கிறான் அல்லது ஏற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லுது. அப்போது நம்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீதிமொழிகளில் சாலமன் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார். எப்படி ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இதுதாங்க உண்மை.
அப்போது ஞானமுள்ள காரியங்கள் யாருக்கிட்ட எல்லாம் நமக்கு கிடைக்குதோ சேகரிச்சுக்கணும். இதுதாங்க. எல்லாருமே நமக்கு தப்பானவங்கள நினைக்கக்கூடாது. தப்பானவங்ககிட்ட இருந்து கூட நமக்கு நல்ல அதாவது குணங்கள் நமக்கு கற்றுக்க முடியும். நல்ல பாடங்களை நம்மளால் கற்றுக்க முடியும். அவங்க போகிற வழி தவறான வழியாக இருக்கலாம், அவங்க பேசக்கூடிய விதம் தவறான விதத்தில் இருக்கலாம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதை நம்ம நல்லா கவனமாக கேட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமாவது அவங்க சார்பாக நம்மளால் எடுத்துக்க முடியும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். இது பொய் இல்லை, உண்மையிலேயே நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் மனப்பூர்வமாக நான் அதை அனுபவித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த ஒரு அதாவது முரட்டு குணம் உள்ள மனுஷனாக இருந்தாலும், திருட்டு குணம் உள்ள மனுஷனாக இருந்தாலும் அவங்கக்கிட்டையும் சில நல்ல குணங்கள் வெளிப்படும். நிச்சயமாக அதை நம்ம கவனித்து கேட்டோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக நம்ம 4 வார்த்தை பேசணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான ஒரு நல்ல விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து நம்மளால் சேகரிக்க முடியும். நமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். எதிர்பார்ப்போட ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கடவுளுடைய அன்பை பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாக இருக்குன்னு. அப்போது நம்ம கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னா நம்ம சார்பாக எத்தனை பேருக்கு அவரை பற்றி நம்ம சொல்கிறோம், அல்லது பாவத்தில் கிடக்கிறவங்கள எத்தனை பேர்த்து நம்ம மீட்டெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும்னா நிச்சயமாக இந்த வசனத்தின்படி நம்ம வாழ பழகிக்கிறது ரொம்ப நல்லது. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளை தந்த தேவனை உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய கிருபையும் இரக்கமும் இந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் போக்கிலும் மரத்திலும் எங்களை ஆண்டவரே கண்ணின்மணியைப் போல நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஆபத்து மோசங்களுக்கெல்லாம் எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் உட்படுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஆமாம்.